ஓசூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நுகர்வோர் காலாண்டு கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா அலுவலகம் அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு காலாண்டு கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ முகமது சிராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் KM சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டு அவர் பேசுகையில், ஓசூர் பகுதியில் நியாய விலை கடைகள் சரியாக திறக்கப்படுவதில்லை, ரேஷன் அரிசி கள்ள சந்தையில் நிப்பட் கம்பெனிக்கு வியாபாரிகள் மூலமாக விற்பதாகவும் புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. இதனை குடிமை பொருள் தனி வட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று ஓசூர் சுற்று வட்டார கிராமங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். மேலும் ஓசூர் ஒன்றிய பஞ்சாயத்துகளில் உள்ள தெருக்களில் உள்ள மின்சார கம்பங்களில் மின் பல்புகள் எரிவதில்லை. பொதுமக்கள் பஞ்சாயத்தில் கூறினால் மாநகராட்சி மற்றும் நகராட்சியை அணுகுமாறு கூறப்படுவதாக தெரிவிக்கின்றார்கள். மாநகராட்சி அலுவலக அணியினால் BDO அலுவலகத்தை அணுகுமாறும் கூறப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்துகளில் உள்ள மின் கம்பங்கள் மின் பல்புகள் எரியும் வண்ணமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமங்களில் சாக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்கள் வருவதற்கு முன்பு சாக்கடைகளில் அடைப்புகளை தூய்மை செய்து தண்ணீர் தங்கு தடையின்றி செல்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் குழந்தைகளுக்கு தரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக முட்டை வழங்காமல் இருப்பது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் தொழில் நிறுவனங்கள் சரியாக வரி வசூல் செய்யப்படாமல் இருப்பதால் பணிகள் நடப்பதில் தோல்வி ஏற்படுகிறது. எனவே சரியாக வரி நிர்ணயம் செய்து உரிய வரி வசூல் செய்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் அதிக அளவில் கால்நடைகள் தெருநாட்கள் சுற்றித் திரிவதால் விபத்துகள் நடக்கின்றன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் சரியாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை. குறிப்பாக பிரசவ பெண்களிடம் அதிக அளவில் பணம் கேட்கும் நிலை உள்ளது. எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முழு உடல் பரிசோதனை செய்துவிட வேண்டும். அதற்கான அரசு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள தொகையை ரூபாய் 250 வசூல் செய்துவிட வேண்டும். மேலும் கிராமங்களில் பல இடங்களில் போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்கப்படுவதாக புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. இதன் மீது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓசூர் சுற்றுப்புற கிராமங்களில் இளம் திருமணம் நடத்தப்படுவதற்கு புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது. இதன் மீதும் சம்பந்தப்பட்ட சமூக நலத்துறை மற்றும் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி அலுவலகம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அதற்காக மக்களிடையே கிராமங்கள் தோறும் சிற்றார் திருமண தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நடத்திட வேண்டும். ஓசூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளில் பேருந்துகளை RTO ஆய்வு செய்து பேருந்துகளில் வசதிகள் குறித்து ஆய்வு செய்திட வேண்டும். ஓசூரை சுற்றி உள்ள கிராமங்களில் வேளாண்மை உதவி இயக்குனர் வேளாண்மை அலுவலகம் சார்பில் விவசாயிகளிடையே மற்றும் பொதுமக்களிடையே சிறுதானியங்கள், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு சாகுபடி சம்பந்தமாக சிறுதானிய பயிர்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும். உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் கொண்டு வரவும் சிறுதானிய சாகுபடி ஊக்குவிக்க உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். கிராமங்களில் உள்ள நியாய விலை கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்கும் போது எடை மோசடி நடைபெறுகிறது. சரியான நேரத்தில் கடைபிடிப்பதில்லை. மேலும் போலி குடும்ப அட்டை இருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இடைக்காலில் 100% தணிக்கை சம்பந்தப்பட்ட துறை நடத்திட வேண்டும். மேலும் ஓசூரை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள கட்டிடங்கள் குறித்து வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் ஆய்வு செய்திட வேண்டும். மேலும் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளில் கழிப்பிட வசதிகள் சரியாக இல்லாமல் மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். கழிப்பிட வசதி இல்லாத பள்ளிகளில் ஆய்வு செய்து கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும். மேலும் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளியில் மதிப்பெண்கள் விழுக்காடு மிகவும் குறைவாக உள்ளது. மாணவ மாணவியர்களுக்கு தரமான கல்வி அளித்திட வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓசூர் வட்டார அளவில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர்கள் சரியாக பாடம் நடத்தாமல் இருப்பதாகவும் சரியாக பள்ளிகளுக்கு வந்த மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கற்பதில்லை என பல புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளது.
இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு சத்துணவு வழங்கப்படுவதை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் பார்வையிட்டும் மாணவ மாணவியர்களுக்கு உணவு வழங்கும் போது முன்பாக தலைமை ஆசிரியர்கள் சரிபார்த்து சாப்பிட்ட பின்புதான் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சத்துணவு வழங்க வேண்டும். ஓசூர் மற்றும் ஒன்றியத்திற்குட்பட்ட சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் குழந்தைகளுக்கு தரமான உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. குறிப்பாக முட்டை வழங்காமல் இருப்பது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுப்புற கிராமங்களில் அதிக இடங்களில் தோட்டக்கடலை உருவாக்கி அவைகளை நவீனப்படுத்தியும் ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் தோட்டக்கடலை மூலமாக பூங்காக்களில் வழங்கி அவைகளை பராமரித்து தொடர்ந்து செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் வசதி செய்து தர வேண்டும். இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும். குறிப்பாக தோட்டக்கடலை மூலம் அனைத்து அரசு அலுவலகங்களில் செடிகள் மற்றும் பூச்செடிகள் கொடுத்து அலுவலகங்களில் வைத்திட வேண்டும். தோட்டக்கடலை துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஓசூர் தோட்டக்கடலை உதவி இயக்குனர் அடிக்கடி தோட்டக்கடலை சம்பந்தப்பட்ட பணியாளர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி தோட்டக்கடலை பராமரிக்கப்பட வேண்டும். மேலும் தோட்டக்கடலை தற்காலிகமாக பணிபுரியும் ஊழியர்கள் சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை என்று புகார்கள் மீது எனவே இவைகள் சரி செய்துவிட வேண்டும் எனவும் கூட்டத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் KM சந்திரமோகன் வலியுறுத்தி பேசினார். இந்த நிகழ்வின் போது உதவியாளர் மூர்த்தி, நடராஜன், கிருஷ்ணமூர்த்தி, ரவி, உதவியாளர் K ரவி, மாவட்ட துணை அலுவலர் அர்ஜுனன், காமராஜ், மாரிஸ்வதி, மணிமேகலை, நாகரத்னம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.